வணக்கம். எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸ் சேலம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பில்டிங் சென்னையில் பொன்னேரி பக்கத்தில் மஹிந்திரா சிட்டியில் நம்ம ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கு. 1 lakh ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இந்த பில்டிங் நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் போல்ட் வச்சதுலேருந்து 60th டே நம்ம பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அது எப்படி சாத்தியம்னா நம்ம பிஇபி மெத்தடில் போனதுனால அது பாசிபிளுங்க. ஒரு பிஇபி ப்ராஜெக்டில் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்னா, பொதுவாக எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸ் எங்களோட ஸ்டைலு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு கலெக்ட் பண்ணுவோம், டிசைன் ட்ராயிங்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்து ஃபேக்ட்ரியில் என்டையர் பில்டிங்கோட ஃபேப்ரிகேஷன் நடக்கும், இன்க்ளூடிங் பெயிண்டிங் வரைக்கும். அடுத்து மெட்டீரியலை சைட்டுக்கு டிஸ்பேச் பண்ணுறது, அடுத்த ப்ராசஸ் எரெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன். ஸ்டீல் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் முடிச்சதுக்கப்புறம் ரூஃபிங் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, குவாலிட்டி அண்ட் எக்கனாமி. அதனால தான் இப்போ மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் பிபி பில்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டோம்னா டைம் சேவிங்க மெயினாக அதுதான். இப்போ நார்மலாக ஒரு ஆர்சிசி பில்டிங் பண்ணுறது கட்டி முடிக்க உங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் பிவி பில்டிங் பண்ணுறது ஒரு 60 to 90 days, மேக்ஸிமம் 3 months செஞ்சு கொடுத்துட முடியும், கம்ப்ளீட்டே பண்ணிடலாங்க. அதனால் உங்கள் ப்ராஜெக்ட் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகலாம், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னும் சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது மெயின் விஷயம் காஸ்ட் சேவிங். பிவி பில்டிங்கில் ஸ்டீல் யூசேஜ் நம்ம ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டிசைன் சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறோம், ஸோ லோட் கேல்குலேஷன்லாம் பண்ணிவிட்டு தேவையான ஸ்டீல் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும், ஓவரால் காஸ்ட் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குங்க. மூணாவது பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்து, டியூரபிலிட்டி. நம்ம ஹைடென்சில் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுறோங்க, E250 இல்லை E350 அது மாதிரி நம்ம சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்கள் விண்ட் லோடு, சீஸ்மிக் லோடு எல்லாமே ஹேண்டில் பண்ணும். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா 30 to 40 வருஷம், ஏன் அதுக்கு மேலே கூட உங்களுக்கு சர்வீஸ் லைஃப் இருக்குங்க. நாலாவது ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஃப்யூச்சரில் பில்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா, பிபி பில்டிங் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹைட் அதிகப்படுத்திக்கலாம், அகலத்தை அதிகப்படுத்திக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயினாக அந்த ஃபேக்ட்ரி ஷெட்டு, வேர் ஹவுஸ், கோல்டு ஸ்டோரேஜ், கமர்ஷியல் பில்டிங்கு, நீங்கள் ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க, அதில் இந்த டபுள் ஸ்பேஸ் நம்ம மெசனைன் ஃப்ளோர் பண்ணுவோம், நம்ம அதுலேயும் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த பிஇபி பில்டிங்கில் மெசனைன் ஃப்ளோர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பிஇபியில் சாத்தியந்தாங்க. அடுத்தது லைட் வெயிட் ஸ்ட்ரக்சர். ஆர்சிசி பில்டிங்கை கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மி, அதனால் ஃபவுண்டேஷன் காஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக குறைச்சிடலாம். அடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் அது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியாக உங்களுக்கு ஃபேக்ட்ரின்னு ஒன்று பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பிஇபி பில்டிங் போகலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனு. நீங்கள் ஃபேக்ட்ரி ஷெட்டு இல்லை வேர் ஹவுஸு, சோலார் ட்ரையர் ஷெட்டு, ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பில்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிஇபி பில்டிங் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தேவைகள் இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.